ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டோமோட்டிவ் சீரிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்னப்பா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காருக்கு வந்து நம்ம வின்டர் டயர்ஸ் வாங்க போகிறோங்க. இப்போ தானேப்பா கார் வாங்கினேன், ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற டயரே நல்லா தானே இருந்திருக்கும், அதுக்குள்ளே எதுக்கு புது டயரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து நார்மல் டயர் கிடையாதுங்க, இது வந்து வின்டர் டயர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு டயர் ஷாப்பிங் வீடியோ மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இதை பற்றி நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வின்டர் டயர்ஸ் வாங்க போகிறேன். ஸோ அதனால் சரி ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வாங்கணும், என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறையவே ரிசர்ச் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வின்டர் டயர்ஸ்னால் என்ன, எதுக்கு நம்ம வின்டர் டயர்ஸ் போடணும், அதை வாங்கும் போது என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும், அண்ட் நம்ம வாங்க போகிற இந்த டயர்ஸ் வந்து நம்ம காருக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டருங்க. அண்ட் இது வந்து வெறும் டயர்ஸ் தானே அப்படின்னு பார்க்காம நம்மளோட லைஃப் சேவிங் ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம காருக்கும் ரோடுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கனெக்ஷன் பாயிண்ட் டயர்ஸ் தான் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஹை ஸ்பீடில் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட கேசஸ் பார்த்துருப்போம், லைக் டயர் பர்ஸ்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம பர்ஃபெக்டான, அதாவது நம்ம கார் மாடலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டயர்ஸ் வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அதோடவே அப்போ நம்ம அப்படியே 4 டயர்ஸையும் மாற்றிடுவோம். சரி ரைட்டு வாங்க, ஆல்ரெடி நம்ம ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ண வேண்டி இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் டயரை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்ச கதையை பேசுவோம். லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக நேற்று நான் வரத்துக்கே வந்து கொஞ்சம் லேட் ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி போய் வாங்கிட்டு திருப்பி வரணும். அண்ட் அங்கேயுமே வந்து லோக்கலில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னாங்களா. சரி ஆன தூரம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி டக்குன்னு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டயர்லாம் மாற்றினோம்னா ரொம்ப லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கார்லேயே வச்சுட்டேன், எதையுமே நான் அன்லோட் கூட பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டயர்ஸ் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்ச கதையை பேசுவோங்க. வாங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேங்க, நான் ரொம்ப நேரமாக ஆரம்பிச்சிருந்து டயர்ஸ்னே பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபுல் வீல் செட்டே வாங்கியிருக்கிறோம், கம்ப்ளீட்டாக அலாய் வீல்ஸு ப்ளஸ் டயர்ஸ் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ நம்ம காரில் வந்து ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அலாய்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க மிஷ்லின் பிராண்டில் சம்மர் டயர்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த சைடில் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஃபோர்ட் ஃபோக்கஸ் ஆக்டிவ் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அலாய்ஸ் தான். அண்ட் பட் இதில் வந்து கான்டினென்டல் வின்டர் டயர்ஸ் போட்டிருக்கிறாங்க. யூஸ்வலாக வந்து இந்த வின்டர் டயர்ஸுங்கிற கான்செப்ட் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தாங்க ரொம்ப பாப்புலராக இருக்குது, மோஸ்ட்லி இந்த யூரோப் அண்ட் யூஎஸில். ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த சைனா மாதிரியான கண்ட்ரீஸில் கொஞ்சம் கோல்டு வெதர்லாம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. பட் ப்ரிடாமினென்ட்லி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் இந்த வின்டர் டயர் கான்செப்டை ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வின்டர் டயர்ஸ் வந்து லீகலாக பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் மேண்டேட்ரி கிடையாதுங்க. பட் ஜெர்மனிலேயோ இல்லை வந்து நீங்கள் ஆஸ்திரியாவோ இல்லை ஸ்விட்சர்லாண்டோ ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நம்ம வந்து வின்டர் டயர்ஸ் போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து வின்டர் டயர்ஸ் போடாமல் சம்மர் டயர்ஸ் மட்டுமே போட்டுட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த டயரை வந்து காரணமாக காமிச்சு அந்த கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவே வந்து இப்போ ஜெர்மனியில் லீகலி மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் இந்த வின்டர் டயர்ஸை போடாமல் சம்மர் டயர்ஸை போட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஓட்டுறவங்களுக்குமே வந்து அந்த கவர்மெண்ட் ஃபைனுமே போடுவாங்க.
அதே மாதிரி புவர் குவாலிட்டி வின்டர் டயர்ஸ் போட்டாலுமே அங்கே வந்து ஃபைன் இருக்குது. இது மோர் தேன் ஒரு லீகலி இது மேண்டேட்ரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த வின்டர் டயர்ஸ்னால இருக்கக்கூடிய சேஃப்டி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலாக இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டயர்ஸ்க்குன்னு ஒரு ரப்பர் கெமிஸ்ட்ரி இருக்குங்க. இது வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து 7 டிகிரி கீழே போகும்போது இந்த ரப்பர்லாம் வந்து இறுகிடும். யூஸ்வலாக நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஒரு ரப்பர் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது வந்து டைட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த டயரை போட்டுட்டு நம்ம வின்டர் சீசனில் ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான கிரிப் கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த வின்டர் டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இந்த வின்டர் டயர்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், ஆப்வியஸாக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் போதும் இதோட கிரிப்பை வந்து ஈவனாக அது மெயின்டைன் பண்ணுது. சரி, ரைட்டு. ஸோ இப்போ வின்டர் டயர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. எதெல்லாம் பார்த்து வாங்கணும்? எனக்கு யூஸ்வலாக இதை வாங்க ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது லிட்ரலி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாதுங்க வின்டர் டயர்ஸை பற்றி. பட் இதில் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயர்ஸோட ட்ரெட் டெப்த்துங்க. ஒரு புது டயர் வாங்குகிறோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8.5 மில்லிமீட்டர் வந்து ட்ரெட் டெப்த் இருக்கும். பட் இந்த டயரில் வந்து இது வந்து ஒரு யூஸ்டு டயரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த டயரில் வந்து க்ளோஸ் டு 6.5 மில்லிமீட்டர் வரைக்கும் ட்ரெட் டெப்த் இருக்குது, விச் இஸ் மோர் தென் எனஃப். ஜெர்மனியில் லீகல் லிமிட் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு கீழே போனால் இட் இஸ் நாட் அக்செப்டட் அஸ் அ வின்டர் டயர். ஸோ இந்த ட்ரெட் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹெவி ரெயின்ஸில் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரெட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக அந்த வாட்டர் எல்லாமே உள்ளே ஏறி இந்த சைடில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வழியாக கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கார் வந்து ரோட்டில் நல்லா கிரிப்பாக போகும். இந்த ட்ரெட் டெப்த் கான்செப்ட் வந்து வின்டர் டயர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. பீட் நீங்கள் இந்தியாவிலே டயர் வாங்கினாலுமே அது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே பார்ப்போம் இல்லையா, இது ரொம்ப தேஞ்சு போயிருக்குனே, டயர் ரொம்ப தேஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது பேசிக்காக இந்த ட்ரெட் டெப்த்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் டயர்ஸ் தாங்க வாங்குவாங்க. ஏன்னா அது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரைஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ப்ரைஸில் நம்மளுக்கு இந்த டயர்ஸ் எல்லாமே கிடைக்கும். புதுசாக வாங்கினோம்னா ஒரு டயர் மட்டுமே €80 ஆகும். அண்ட் இந்த அலாய்ஸ் எல்லாமே வந்து இது எல்லாமே ஸ்டாக் அலாய்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஃபோர்டோட ஒரிஜினல் அலாய்ஸ் இது. ஸோ இந்த அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கும் போது கிட்டத்தட்ட €1000 மேலே போகுது. அதாவது 4 வீலுக்கு வாங்கினோம்னா 4 வீல் வந்து கிட்டத்தட்ட €1000 மேலே போகுது. 4 வீலும், அதாவது இந்த வீல் ப்ளஸ் டயரோட சேர்த்தே நான் வந்து €500 வாங்கியாச்சுங்க. சரி, நம்ம காரில் தான் ஆல்ரெடி அலாய் வீல்ஸ் இருக்கே, எதுக்கு புதுசாக வீலோட சேர்த்து வாங்கினேன், டயர்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீல்லையே நம்ம வந்து இந்த 2 டயரையும் மாற்றி மாற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விண்டருக்கு வந்து ஃபஸ்ட் இதை போடுவோம், திருப்பி சம்மருக்கு இதை மாற்றணும், மறுபடியும் அடுத்த விண்டருக்கு இதை மாற்றணும். அது மாதிரி இந்த ஒரே வீலில் நம்ம டயரை மாற்றி மாற்றி போடும்போது இந்த டயரோட குவாலிட்டி வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த டயரை வந்து இந்த வீலில் ஃபிட் பண்ணுறதுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு €80 to €100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீலாகவே வாங்கிட்டோம்னா நம்மளே வீட்லேயே கம்ப்ளீட்டாகவே வந்து இதை மாற்றிக்கலாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீல் செட்டாக வாங்கும் போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிடின்னு சொல்லுவாங்க, அதாவது பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர். மொத்தம் இதில் எத்தனை போல்ட் இருக்குது அண்ட் இதோட டயமீட்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஃபோர்டு வீல்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து சேம் டயமீட்டர் தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸாக. அதே மாதிரி அடுத்து வந்து இது வந்து எத்தனை இன்ச் வீல்ஸ் அப்படின்னு பார்க்கணும். நம்ம காரில் வந்து ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 18 இன்ச் அலாய்ஸ் தான் இருக்குது. இது வந்து 17 இன்ச் அலாய்ஸ் தான். யூஸ்வலாக வின்டர் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 16 இன்ச் போகிறது பெட்டர், 17 ஓகே போடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த வீல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரப்பரோட ஹைட் வந்து கம்மியாகிட்டே வரும் இல்லையா. ஏன்னா இது வந்து நமக்கு இது ஃபிக்ஸட் டயமீட்டர். ஸோ இதுக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த வீல் சின்னதாக நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ரப்பர் கிடைக்கும். ஸோ ரப்பர் நிறைய கிடைக்கும் போது ஆப்வியஸாக கிரிப் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த வீல் சைஸும் இந்த டயரோட டைமென்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஸ்டு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டயர்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு பார்க்கணுங்க. ஏன்னா ரப்பருக்குன்ட்டு ஒரு ஷெல்ஃப் லைஃப் பீரியட் இருக்குது. ஸோ ஒரு 6 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே அந்த ரப்பரை வந்து ஈவன் தோ ட்ரெட் டெப்த் நல்லா இருந்தாலுமே நம்ம வந்து அந்த ரப்பரை போட்டு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த வீலோடவே சேர்த்து நம்ம டயரை வாங்கும் போது நம்ம டயரோட டைமென்ஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே வந்து இந்த டயரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த கோடிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. 215/55 R17 அப்படி இப்படின்னு எழுதியிருப்பாங்க. பட் பேசிக்காக அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த 215 அப்படிங்கிறது வந்து இந்த வீலோட விட்த், இந்த டயரோட விட்த். இது வந்து 215 மில்லிமீட்டர். ஸோ ரோட்டில் வந்து எந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் ரோட்டில் கான்டாக்ட் இருக்கும். அண்ட் அடுத்த நம்பர் வந்து 55. இந்த 55ங்கிறது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த வீலுக்கு மேலே இந்த டாப் பாயிண்ட், இந்த ஹைட்டை தான் வந்து 55 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 55% ஆஃப் 215 mm அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. போத் ரெண்டு சைடுமே அதை நம்ம பார்த்துக்கணும்.
அண்ட் அடுத்தது வந்து ஆர் அப்படின்னா ரேடியல் வீல்ஸ், ரேடியல் டயர்ஸ். ஸோ இதோட டயர் ப்ளைஸ்லாம் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறது தான் ரேடியல் டயர்ஸ். அண்ட் 17ங்கிறது வந்து ஆப்வியஸாக 17 இன்ச் வீலில் போடக்கூடிய டயர்ஸ் தான் வந்து 17 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து லோட் ரேட்டிங், ஸ்பீட் ரேட்டிங் அந்த மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்க்கும் ஒரு ஆல்ஃபபெட்க்கும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். ஒரு சில டயர்ஸில் வந்து 210 கேப்பபிள், 310 கேப்பபிள், 310 km/h ஸ்பீடில் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது மோஸ்ட்லி வந்து டயர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பீடுக்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் பட் நீங்கள் வாங்கும் போது ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது வாங்கும் போது நீங்கள் இந்த விஷயத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கணுமா, இதெல்லாம் எங்கே போய் செக் பண்ணலாம், அஃபிஷியலாக ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்துருச்சுங்க. நான் யூஸ் பண்ண ஒரு 2-3 லிங்க் இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் போய் உங்களோட காரோட மாடல், எந்த மாடல் இயர், எந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா அதுவே சொல்லிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த டயர்ஸ் மட்டும்தான் ஆல்ரெடி இருக்கிற டயருக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய டைமென்ஷன்ஸில் நீங்கள் இந்த டயர்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக அதிலே கொடுத்துருவாங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த லிஸ்ட்டை தாண்டி நீங்கள் அடிஷ்னல் சைஸில் இருக்கக்கூடிய வீலோ டயரோ போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்னங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காரில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் காட்டும். அது எப்படி காட்டும், ஆப்வியஸாக அந்த வீல் வந்து எந்த ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஸ்பீடோமீட்டர் ரீட் பண்ணும். ஸோ அதை எப்படி அவங்க கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வீலோட டைமென்ஷன்ஸ், இந்த டயரோட டைமென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து அதை கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து கரெக்டான லிமிட்டில் காட்டும். இதுவே நீங்கள் வந்து ஓவர் சைஸ் ஆர் அண்டர் சைஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் உங்களோட ஸ்பீடோமீட்டர் வந்து தப்பான வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். இது வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ 100ல் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். பட் டெக்னிக்கலி நம்ம வந்து 105 ஆர் 95 ஐதர் வேஸில் நம்ம போகிறதுக்கு இருக்குது. ஸோ ஓவர் ஸ்பீடில் போனால் அகைன் ஃபைன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷனும் அதில் வரும். நான் ஏன் அதை 1 மாதம் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய வந்து இந்த ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ்லாம் வந்துச்சுங்க. வேறு பிராண்ட் அலாய்ஸ்லாம் போட்ட மாதிரியான டயர்ஸும் வந்தது, பெட்டர் டீலுக்குமே வந்தது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ்லாம் வந்து இந்த காருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலிடேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஏன்னா நிறைய வந்து இந்த அலாய் கிராக்கிங் இஷ்யூஸ்லாம் வரும். இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கிறோம், அப்போ வந்து சடனாக இந்த வீல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் வந்து இந்த ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ், அதாவது அதர் பிராண்டில் இருக்கக்கூடிய ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும், பெட்டர் நம்ம வந்து ஃபோர்ட்லேயே நல்லா டிசைன் பண்ண சூப்பரான அலாய்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதுக்கே வாங்கிக்கலாம், செப்பரேட்டாக வேறு மாதிரி இதில் எல்லாம் போய்ட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அலாய்ஸை ப்ரிஃபர் பண்ணேன் நான். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நான் இந்த ஒரு வீல் செட் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணேன் அண்ட் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம ஆல் செட் ஆக்சுவலாக இங்கே வந்து ஹைட்ராலிக் ஜாக்கு, இந்த டார்க் ரென்ச்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. யூஸ்வலாக நம்ம காரில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ரென்ச் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அவங்களே கொடுக்குறது. ஸோ இது வந்து நான் தனியாக வாங்கினேன். இதில் வந்து நம்ம வீலுக்கு எக்ஸாக்டாக தேவையான டார்க்கை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீல்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு 135 Nm போட்டிருந்தது. ஸோ அதை ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன் அண்ட் ஹெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னும் லிஃப்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை லூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் டைட் இருக்கிறத மட்டும் நான் லூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜாக்கை வச்சுட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த டயர்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுவோம். எஸ், இதை நம்ம பாடியில் எங்கே ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆக்சுவலாக வீல் வந்து இதிலேருந்து லிஃப்ட் ஆகிடுச்சு மேலே ஃப்ளோர்லேருந்து. நம்ம ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து தான் பண்ணணும். பட் ஸ்டில் நம்ம அதை சப்போர்ட் கொடுக்காமல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 5 லக் நட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். டன். ஓகே, நம்ம இந்த வீலை லோட் பண்ணிவிடுவோம்.
ஆக்சுவலாக வந்து நம்ம ஊர்ல எல்லாம் டயர் மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இது மேலே ஏறி நின்று குதின்னு குதிப்போங்க. ஆக்சுவலாக அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நட்டுக்கு ஏற்ற டார்க் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா? என்ன பண்ணாலும் அந்த டார்க் லெவலுக்கு மேலே வந்து அந்த நட்டு வந்து டைட் ஆகாது. இதுவே வந்து நம்ம அந்த ஏறி நின்று அமுத்துறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த போல்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக எலாங்கேட் ஆகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த நட் அண்ட் போல்ட் அந்த அசம்பிளி வந்து பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பரான டைட்னிங் டார்க் எவ்வளவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ ஃபைனலி வந்து நம்ம காருக்கு 4மே வந்து வின்டர் டயர்ஸ் போட்டு முடிச்சாச்சுங்க. இனிமேல் நம்ம ஜாலியாக எல்லா இடத்துக்கும் கம்ஃபர்டபுளாக சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து மோர் தேன் ஒரு டயர் மாற்றுற விலாகு, டயர் எப்படி மாற்றணும்னு சொல்லித்தரோம் அப்படிங்கிறதையும் தாண்டி வின்டர் டயர்ஸ்னால் என்ன, எந்த அளவுக்கு டயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு டயர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வழக்கம் போல் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே கனெக்டட். பாய்.